வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு ஹெல்தியான ட்ரிங்க் தாம்மா பார்க்க போகிறோம். இதில் சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே நமக்கு மருத்துவ குணம் நிறைஞ்சது. இதில் போட்டிருக்கிற நெல்லிக்காய் அவ்வளோ ஹெல்தியானது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி செய்கிறதுன்னு. ஒரு 2 நெல்லிக்காயை எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெல்லிக்காயில் அதிக அளவு, நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை, ரொம்ப அதிக அளவு நல்ல சத்துக்கள் நிறைஞ்சது. ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. 2 நெல்லிக்காய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், லெமன் கொஞ்சோண்டு, ஒரு டேங்கினஸ் தெரியறதுக்காக கொஞ்சோண்டு லெமன், ஒரு 2 ட்ராப் விட்டால் போதும். அதிக அளவு வேண்டாம், ஏன்னா நெல்லிக்காயிலும் புளிப்பு இருக்குது. கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் வாசனையை கொடுக்கும், செரிமானத்தன்மையை கொடுக்கும், அதுக்கு போடுறோம். அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு. சர்க்கரை போடக்கூடாதம்மா, நாட்டு சர்க்கரையோ ஜீனியோ போட வேணாம், உப்பு போடுங்க. உப்பு போட்டு ஐஸ் போட்டு குடிக்கும்போது அவ்வளோ நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு சேர்த்துருக்கிற பொருட்கள்னு பார்த்தோம்னா, புதினால நல்ல ரத்தத்தை சுத்திகரிக்கிற தன்மை புதினால அதிக அளவு இருக்குது. இது ஒரு கிளாஸ் ட்ரிங்க்கு நீங்கள் வெறும் வயிற்றில் வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கிட்டாலே அவ்வளோ மெடிசினல் வேல்யூ நிறைஞ்சதுமா இந்த ட்ரிங்க்கு. இது எல்லா வயதினரும் பருகலாம். இந்த ட்ரிங்க்கை ஒரு கிளாஸ் வாரத்துக்கு 2 நாள் நீங்கள் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, எந்தவித நோயும் நம்ம உடம்புல அண்டாது. அவ்வளோ மெடிசினல் வேல்யூபிள் நிறைஞ்ச இந்த ட்ரிங்க்கை எல்லாரும் பருகுங்கம்மா. உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமான ட்ரிங்க்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றிம்மா, வணக்கம்.